ப்ரோமோவில் சொன்ன மாதிரியே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பர்டிகுலர்லி பேரண்ட்ஸ்க்கு ஸோ நம்ம பசங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துடணும், அப்புறம் எந்த ஒரு காம்படிஷன் போனாலுமே வந்து ஃபஸ்ட்டு வந்துடணும், ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமாக இருந்துடணும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களோட ஒரு கோலாகவே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஒரு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அவங்க பசங்களை வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு வந்து முயலுவாங்க. இது தப்பு கிடையாது, இது வந்து ஸோ நேச்சுரல். ஏன்னா நானுமே அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் இதில் என்ன வந்து யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை வந்து டேப் பண்ணி இந்த சொசைட்டிக்கு வந்து என் பையன் வந்து ஒரு பிரைட்டான ஒரு பையன், பொண்ணு வந்து ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறது. ஸ்கூல்ஸ்லுமே பார்த்தீங்கன்னாலும் இதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்க்குன்னு ஏன் எடுக்கணும்னா மார்க் 100க்கு 100 எடுத்துட்டா அவன் பிரைட்டு. ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த சிஸ்டமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸை வந்து எப்படிலாம் வந்து டேப்பின் பண்ண முடியுமோ அப்படி தான் அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியாலிட்டியில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ஸ்கோப்பே இல்லை அவ்வளோவா. ஏன்னா இப்போ நான் ஒரு ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அங்கேயுமே ஒரு டீம் தான் நான் வந்து இருப்பேன். ஸோ அந்த டீம் வச்சு தான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கறதா இருக்கிறோம் சரி, இல்லை ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். இங்கே வேறு எந்த ஒரு செக்டார் எடுத்தாலும் இங்கேருந்து ராக்கெட்டுக்கு நம்ம 3 ராக்கெட் வரனாலுமே அவ்வளோ பெரிய ஒரு டீம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னால் தான் வந்து இந்த ராக்கெட் வந்து போச்சு, அப்படி என்னோட இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் நான் யோசிக்கும் போது இந்த ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் காலேஜ்லேயும் எங்கேயா ஒரு இடத்துலையாச்சும் வந்து இந்த கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுறோமா, இல்லைனா வந்துட்டு அதுக்காக எதனா இந்த இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம எவ்வளோ மெனக்கடுறோம். ஸோ அதுக்கு ஒரு 10% கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸுக்கு பண்ணுறோமான்னா கண்டிப்பாக கிடையாது. எங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் வேணால் நம்ம வந்து ஒரு கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸை பார்க்கலாம், அங்கே ஒரு டீம் ஒர்க் பார்க்கலாமே தவிர்த்து அதை தாண்டி வந்து ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த புக்கு வந்து இடன் பொட்டன்ஷியல் பை ஆடம் கிராண்ட் பார்க்கும்போது ஸோ ஒன் ஆஃப் தி சாப்டர்ஸில் வந்துட்டு அனர்த்திங் தி கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் இன் டீம்ஸ் பர்டிகுலர்லி. ஸோ ஒரு டீமில் எப்படிலாம் வந்து வேலை செய்யணும், ஒரு லீடர்னா யார், அவன் எப்படி வந்து நம்ம ஆட்களை வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை வந்து மேக்ஸிமமாக எடுத்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மூலிமா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது கதை மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டீசர் ஒன்று அனுப்பிச்சிருப்பேன் ஒரு படத்தில். ஸோ அதோட இதுதான் பார்க்கலனாலுமே ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் திஸ். I'll read some here and there I'll read and we can also have some discussion lively. So I'll start with this. The second they saw the avalanche start raining down from the above, a group of men raced for cover. Some of their colleagues couldn't see it yet, but the sound was unmistakable. A gust lifted one of them off the ground and sent another sailing through the air. They picked themselves up and started making their escape on foot. Struggling to see or hear the rocks flying everywhere, they feared they wouldn't make it. Then they spotted a pickup truck barreling down the road. They jumped aboard and held on for dear life as the truck crashed twice. When they reached the bottom of the road, they were finally saved from the avalanche, but they weren't really safe. They were trapped 2,300 feet underground. ஸோ 2,003 feet அண்டர்கிரவுண்ட்னா வந்து நம்ம எப்படி வந்து இமேஜின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஃபில் டவர் எவ்வளோ ஹைட்டோ, ஈஃபில் டவர் வந்து அரௌண்ட் 1000 feet ஹைட். ஸோ அப்போ 2 ஈஃபில் டவரை வந்து கீழே வந்து பூமிக்கு கீழே வச்சோம் அப்படின்னா அவ்வளோ டீப்பாக வந்து அந்த மைனில் வந்துட்டு ட்ராப் ஆயிட்டாங்க. இட் வாஸ் August 2010 and a gold and copper mine in the Chilean desert had just collapsed. A massive chunk of rocks as tall as 45-story building had broken free from the mountain above. The only entrance was blocked by more than 7 lakh tons of rocks. There were 33 men sealed inside. They were given less than 1% of chance making it out alive. So இதுதான் வந்து விஷயம். ஸோ ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், அதுவுமே வந்து 7 lakh tons வந்து ராக்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த படம் பேரே வந்து 33. ஸோ அது ஒரு படமாகவே எடுத்தாங்க. Yet the 69 days later, almost 2 months later, they were all reunited with their families. Not even one உயிர் விடலை. எல்லா 33 ட்ராப்பான அந்த மைனஸுமே காப்பாற்றப்பட்டாங்க. It was a monumental and miraculous rescue effort
This was the longest humans had ever survived after being trapped underground. So as I watched the rescue capsule bring the first miner to the safety, my eyes welled up with the tears of joy and relief. If you are the one of the billion people tuning into the event live, you probably did too. At the time, most of the coverage focused on how the miners made it. It wasn't until the years later that I realized how much the rescue team could teach us about how the groups travel great distance together. So, இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து this is the first time இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸை வந்து அவங்க காப்பாற்றிருக்காங்க, that to 100% ரிசல்ட். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி டீம் ஒர்க் அகைன். ஸோ இந்த லைவ் ஸ்டோரியில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு லீடர் அவரோட டீமை வந்து ஹேண்டில் பண்ணி இந்த இந்த ரெஸ்கியூ மிஷனை வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு. ஸோ ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும். எப்பயுமே வந்து ஸ்க்ரீன் பிளே ஹோல்ட் பண்ணணும்னா கிளைமேக்ஸை வந்து கடைசியில் வச்சுப்பாங்க. ஸோ எப்பயுமே என்ன நடக்கும், அடுத்தது நடக்கும், என்ன நடக்கும்னு. ஸோ இந்த கதையில் வந்து கிளைமேக்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. ஸ்டில் திஸ் வில் பி வெரி கிரிப்பிங் ஸ்டோரி. At the outset of the rescue mission, no one knew if the miners were even still alive. And there was no easy way to determine that. The maps of the mine were unfinished and outdated, leaving the rescue team drilling blind. So, அங்கே பெருசாக வந்து மேப்ஸுமே அங்கே வந்து இல்லை. It was like searching for a needle in a haystack, twice the height of the Eiffel Tower, as I already told you. And they had to estimate the location of the miners and curved path of a massive drill. If they were off by just a few degree of the surface, they could miss the mark by 100 of feet in the mine. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி 2300 feet கீழே இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ட்ரில் போட்டு அவங்கள போய் ரீச் பண்ணணும். ஸோ இந்த மேப்பும் அவங்களுக்கு இல்லை. சப்போஸ் ட்ரில் போடும் போது சின்னதாக 1 degree ஆங்கிள் கூட அவங்க நவுத்திட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு தெரியும் 1 degree என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு. பட் நீங்கள் 2300 square feet அந்த 1 degree மிஸ்டேக்கில் நீங்கள் இறக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஈவன் இட் வில் கோ 100 kilometers கூட நீங்கள் வந்து டிவைட் ஆகி போயிடுவீங்க. பிகாஸ் தே ஆர் டீப் டவுன் இன் 2300. மேலே 1 degree இருக்கும். பட் நீங்கள் கீழே அடி போய் பார்த்தீங்கன்னா அவன் இங்கே இருப்பான், நீங்கள் ட்ரில் பண்ணி எங்கேயோ போயிருப்பீங்க. ஸோ நினச்சிப்பாங்க எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இங்கே பெரிய சேலஞ்ச். ஆன் டே 17, the rescue team found a glimmer of hope. As one of the drills finally reached the area where they expected the safety refugee to be, they tried to send the signal to the miners by pounding the drill with a hammer. It sounded like something was banging back. Sure enough, when they spun the drill in reverse to bring to the surface, they found the end coverage in the orange paint with the pieces of paper attached to it. The trapped miners had written notes announcing that they had all survived. Just in case the notes get shredded or detached, they sprayed the painted the drill as proof of life. ஸோ அவங்க எழுதி வச்சுட்டாங்க. சப்போஸ் அவ்வளோ நம்ம ரிவர்ஸ் எடுக்கும் போது சப்போஸ் அவங்க எழுதின பேப்பர் எதுனா தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் தே நோ ஓகே சம்மன் இஸ் தேட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர் 17th day glimmer of hope அவங்களுக்கு கிடச்சிருக்கு. By that point, however, the miners were in dire straits. Their supplies had dwindled. They were down to the contaminated water and a single bite of tuna fish every 3 days. Single bite of tuna fish every 3 days. The rescue team was able to buy them some time by drilling tiny holes that wouldn't risk another collapse of mine. One for food and water, another for oxygen and electricity. ஸோ நவ் தட் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு. ஸோ 2 ட்ரில்லு இன்னொரு சின்ன பைப்பில் போட்டு அட்லீஸ்ட் தண்ணி ஆச்சு, தண்ணி சின்ன லைட்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பட் நவ் தே ஹேவ் டு figure out how to drill a hole wide enough for the humans, 1/2 mile deep. அதுதான் வந்து பெரிய சேலஞ்ச். ஏன்னா வந்து அவங்க திரும்பியும் அவ்வளோ பெரிய ஹோல் போடும் போது அந்த மைன் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க அந்த ராக்கும் கீழே வந்து விழுந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ அவங்க ஏதோ ஒரு ரெஸ்கியூ ஒரு இடத்துல இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, அதுவுமே வந்து கீழே விழுந்து மண்ணாக போயிடக்கூடாது. த்ரூ த ராக் harder than the granite without burying the miners alive. A rescue like this had been attempted before, let alone successfully. ஸோ இங்கே நான் சின்ன ஒரு பாஸ் தரேன். ஸோ how do you think, ஓகே நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு லீடராக இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அந்த ரெஸ்கியூ மிஷன்லாம் பார்க்குறீங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது கூட நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணல. ஒரு போலீஸாக இருந்தோம்னா நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறான், இல்லை நம்மளே ஒரு போலீஸ் மாதிரியே நம்ம யோசிச்சுப்போம், நம்மளே ஒரு லீடர் மாதிரி யோசிச்சுப்போம், நம்மளே ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி யோசிச்சுப்போம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் அந்த லீடராக இருந்தீங்க அப்படின்னா வாட் வுட் பி இன் யுவர் மைண்ட்? ஓகே, இப்போ எப்படி வந்து இந்த இடத்துல வந்து 33 பேரை காப்பாற்றலாம்? வி நோ நவ் அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு மைண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்ல. ஸோ அதை நீங்கள் குயிக்காக ஷேர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், டென்ஷன் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக இது வந்துருச்சு இந்த சூழ்நிலை, இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு குரூப்போட டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. லீடராக இருந்தால் கூட எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. டீமில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற ஐடியாஸை நம்ம நிறைய கேட்கலாம். அதுதான் நான் பண்ணுவேன். When we face the complex and pressing problems, we know we can't solve them alone. சொன்ன மாதிரியே. So we assume our most important decision is to assemble the most knowledgeable person. So once we found the right experts, we put our future in their hands. So நீங்கள் சொன்ன மாதிரியே ரைட் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்கறது தான் வந்து பண்ணு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் நான் கேட்குறேன். ஏன்னா இது வந்து ஓகே ஒரு மைன்ன்றதுனால நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூலை தாண்டி தான் வந்திருப்போம். பர்டிகுலராக நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க. ஸோ ஒரு கிளாஸ் டீச்சரை கிளாஸ் லீடரை எப்படி சூஸ் பண்ணுவோம்? ஸோ என்னோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து ஃபஸ்ட்டு 3 ரேங்க் இருக்கிறவனை வந்து கிளாஸ் லீடராக சூஸ் பண்ணுவாங்க டிஃபால்ட்டாக. ரொம்ப நொட்டோரியஸாக அந்த பேக் பெஞ்சஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனை சீண்ட கூட மாட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட அனுபவம். அதே மாதிரி டீச்சருக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ சொன்னால் அவன் செய்வான், எதிர்பேச்சு பேச மாட்டான் அப்படின்ற இந்த 3 கேட்டகரி தான் என் தலையில் வந்து டக்குன்னு உதிக்குது. டீச்சருக்கு க்ளோஸாக இருக்கணும், ரேங்க் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக பேக் பெஞ்சஸோ கிடையாது. ஸோ டீச்சர் லாஸ்ட்டாக சொல்லிட்டோம். நீங்கள் இதுக்காச்சும் ஆன்சர் பண்ணுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா சில டைம் பேக் பெஞ்சஸ் தான் லீடராக போடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லீடராக பண்ணி அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அவனை இது பண்ணவங்கள திருப்பி அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவோம். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் வந்து கிளாஸ் லீடராக செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது வந்து கொஞ்சம் கூட ஈஸி. டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் படிக்கிறதுல கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கும் கொடுத்தோன்னா அவங்க இன்னும் படிக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது என்னோடையும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து கிளாஸ் டீச்சர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2009 கிட்டத்தட்ட 17-18 வரைக்குமே நான் வந்து கிளாஸ் டீச்சராக இருந்திருக்கேன். அப்போ எக்ஸ்பெரிமெண்டலாக நாங்கள் என்ன பண்ணோம், யார் யாரெல்லாம் லீடராக விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஓட்டிங் 10 பேருக்கும் தனித்தனியாக ஓட்டிங் போட்டு ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணியாச்சு. பிரின்சிபல்கிட்ட லிஸ்ட்டு கொடுக்கணும், நாங்கள் கொடுக்குறோம். இவன் கிளாஸ் லீடர், இவன் அசிஸ்டன்ட் லீடர். அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன அப்புறம் தான் அவங்க அக்செப்டே பண்ணாங்க. இவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் ஒன்றுமே லாய்க்கு இல்லை, அப்பப்போ கிளம்பி போயிடுவான், படிக்கவும் மாட்டான் இப்படின்னு அவ்வளோ ரீசன் அவங்க சொன்னாங்க. அவ்வளோத்துக்கும் நான் சொன்ன அப்புறம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இந்த வருஷம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, கிளாஸ் லீடர்னா என்ன பொறுப்பு? நீங்கள் உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் கிளாஸ் லீடர்னா என்ன? பொறுப்புன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கிளாஸ் டீச்சர் இல்லாத டைமில் வேறு டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா, வேலைனா என்ன, கிளாஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துக்கோ, கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக அவங்கள வச்சுக்கிறது, கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்களா, கிளாஸ் டீச்சருக்கு அந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது. அதுக்கே நாங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டு ஒரு 20 ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு கிளாஸ் லீடர்ஸ்க்கு கொடுத்து அதில் வந்து மார்க் பண்ண சொல்லி அதெல்லாம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். யூனிஃபார்ம், நோட் புக் சப்மிஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு டியூட்டிஸ் கொடுத்து பண்ண வச்சு வாங்குவோம். அவங்க வேணால் ஒரு அசிஸ்டன்ட்ஸ் வச்சுக்கலாம், ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு, ஒருத்தர் வந்து கிளீனினஸ்க்கு, ஒருத்தர் வந்து புக்கு நீட்டாக வச்சுருக்காங்களான்னு செக் பண்ண, ஹோம்ஒர்க் செக் பண்ண, அது மாதிரி அவங்க வேணால் அசிஸ்டன்ட்ஸ் வச்சுக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு வேலை கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஆசி, நம்ம இதை திரும்பியும் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் லீடர் திரும்பியும் இதை ரீவிசிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் எங்கே விட்டேன் அப்படின்னா,
ரைட் எக்ஸ்பர்ட்ஸை வந்து நம்ம வந்து மீட் பண்ணி அந்த ஃபியூச்சர் ஆஃப் வாட் எவர் தி ஈவன் ஹியர் வந்து அந்த ரெஸ்கியூ மிஷனை வந்து அவங்க கையில் ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து தெரிகிற விஷயம். பட் தட்ஸ் நாட் வாட் த லீடர் ஆஃப் Chilean mine rescue did. Instead of merely relying on the exclusive group of established experts, they built a system to bring a broader and deeper pool of ideas and intelligence to the surface. The best teams are not the ones with the best thinkers. They are the teams that unearth and use the best thinking from everyone. So இந்த ஒரு மித்து வந்து இந்த ஸ்டோரியிலேயே நம்ம பார்ப்போம். நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் என்னன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒரு டீம்ல இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் பெஸ்ட் டீம் அப்படின்னா எந்த டீமால இருக்கிற எல்லாரோட பொட்டன்ஷியலையும் வந்து மேக்சிமம் வந்து எடுத்து வச்சு அதோட அவுட்புட் வெளியப்படுதோ அந்த டீம் தான் பெஸ்ட். ஸோ இது எப்படி நடந்தது ஸோ அப்படின்றதெல்லாம் நிறைய ஒரு தியரி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம டிஸ்கஷனில் சப்போஸ் in case நான் அந்த theory touch பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா I will touch base those things, otherwise I will directly skip to the story. After the mine collapsed in Chile, the first few days of rescue effort were sheer chaos. There were multiple police units on the scene along with mining professionals. சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக வருது. மைனிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ், ராக் கிளைம்பர்ஸ், எவ்ரி ஒன் ஆர் த ஜியாலஜிஸ்ட் இருக்காங்க மேப் பண்ணுறதுக்கு, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டெக்னிக்கல் பாசிபிலிட்டிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தேவர் மைனிங் கான்வேஸ் ஒர்க்கிங் டு டெப்ளாய் 6 different types of drills. எந்த மாதிரி ட்ரில் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் அ குரூப் ஆஃப் கேப்பபிள் பீப்புள், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் எ கொஹெசிவ் டீம் கேப்பபிள் ஆஃப் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். கொஹெசிவ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வேலை செய்யறது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எப்பயுமே ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டுருவோம். நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிளே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரோடு போடுறது தான். ஸோ ரோடு போட்டுனே இருப்பானுங்க, திடீர்னு ஒரு இபி லைன் உள்ளே வருது, இல்லைனா வந்துட்டு அந்த இடத்துல எதனா டிக் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு குப்பை கூட சில மீம்ஸ்லாம் பார்த்துருப்பேன், ஒரு மரம் வந்து அங்கே இருக்கும், அதை தாண்டி அப்படி சுற்றிக்கிட்டு பெயிண்ட் போட்டிருப்பான். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேலை பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மரத்தை தூக்கி போடுறது கிடையாது. இபி லைன் அங்கே இருக்குது அப்படின்னா அது இபி டிபார்ட்மெண்ட், நான் ஏன் பண்ணணும், அவன் வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டான். ஸோ இங்கே ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. இருந்ததுன்னா நல்லா இருக்கும். வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ தி ஆர்டர் கேம் ஸோ சடன்லி தட் ஆண்ட்ரூ would later say it felt as if I am kidnapped. So இங்கே தான் இது ஹீரோ வராரு. ஸோ ஆண்ட்ரூ is the leader. So after more than 2 decades as a mining engineer in Chile, Andrew was managing the world's largest underground mine. He was working there about 600 miles south to the accident when he got an urgent request to report to the presidential palace. He was still wearing his miner's helmet as he boarded the presidential jet and received his directive in the mid-air: lead the mission to rescue the 33 men rescued in the mine. It was a race against the clock. Every second counted. Facing that level of pressure with the lives hanging in the balance, many of us would rely on the drill sergeants to whip the group into shape and establish the order. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், யார்ப்பா அந்த லீடர் வந்து சொல்லுப்பா, நாங்க எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு செய்யறோம். ட்ரில் அடிக்கிறவன் தான் மெயின். அங்க எல்லாருமே பத்தி ஒரு காமன் மேனுக்கு டே ட்ரில் அடிடா, ஜேசிபி எடுத்து வந்து வைங்கடா அப்படின்னு தான் இருக்கும். எந்த இன்ஜினியரிங்கும் புரியலனாலுமே எதுக்கு இவனு ஓடப்படாம இருக்கானுங்க. அந்த ட்ரில் போறவங்களும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் அது வந்து சொல்ல போறது, எங்க போடணும், எங்க ட்ரில் போடணும், டிஃபரண்ட் ட்ரில்ஸ் அங்க இருக்கு ஆல்ரெடி. So the research it's what that when organization of the culture all waiting for the order, but competence matters. So Andrew was certainly respected for his technical knowledge, but so were any other candidates. What set him apart was his reputation for the pro-social skills. ஸோ அவங்க டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் சிலியில் இருக்காங்க. பட் இவர் ஏன் தனித்து இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ப்ரோ சோஷியல் ஸ்கில்ஸ். He was selected based on his ability to bring out the best in the teams. He has lots of patience. An executive who recommended him observed an exceptional ability to listen and reach the conclusion after listening to all sides. ஸோ அங்கே வந்து உயிரோட விஷயம் அங்கே போயினாலுமே ஆண்ட்ரூ வந்து லிசன் பண்ணிட்டு பொறுமையாக தான் டிசிஷன் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோ சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்குது. அண்ட் வி டோன்ட் நார்மலி திங்க் ஆஃப் லிசனிங் ஸ்கில்ஸ் ஆஸ் வைட்டல் டு த லீடர்ஷிப். ஸோ நான் அந்த கிளாஸ் லீடர் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, சொன்னதை செய், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாச்சு, அவன் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறானா இல்லையா, அவன் வந்து பேசுகிறானா இல்லையா, பேசுகிறான்னா என்கிட்ட வந்து சொல்லிவிடு. அவனாக வந்து திங்க் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கோப் அங்கே இருக்குது. லீடர் அப்படின்ட்டாங்க, பட் அவன் லீடரா? லீடர் கிடையாது.
அவன் வந்து ஒரு கீ கொடுத்த பொம்மை, என்ன சொல்கிறோமோ அதை செய்கிற பொம்மை அது. ஸோ என்னை பொறுத்த வரையும் தட் கிளாஸ் லீடர் டெஃபினிஷன் ஆஃப் த லீடர்ஷிப் இஸ் நாட் அட் ஆல் ஸ்கோப் ஆஃப் டெவலப்பிங் அ லீடர்ஷிப் ஸ்கில். அது யார் வேணால் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து தனியாக வந்து அதாவது ஒரு டைரக்டிவ் வேணால் தரலாமே தவிர்த்து இதை தான் செய்யணும் அப்படின்னும் போது அங்கே லீடர்ஷிப் ஸ்கில் வந்து வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ வெரி வைட்டல் இஸ் லிசனிங் ஸ்கில். இன் சில்லி, Andrew's first leadership move was to wield his listening skills. Despite the time pressure, he didn't rush into the action. When he arrived at the mine, aptly nicknamed Camp Hope, so on the camp oda per on the Hope, he was greeted by familiar faces. His supporters team of 32 included people he already knew well from years of collaboration. They included mine superintendents he trained with, crisis communication psychologists he worked with, and shared the mission was clear to find the miners and save them as soon as possible. ஸோ அங்கே கூட இருக்கிற டீம்ஸ் எல்லாருமே வந்து அங்கே சின்ன இதுதான். ஸோ எல்லாருமே அவனுக்கு பரிச்சயமான ஆளு தான். வாட் வாஸ் மிஸ்ஸிங் வாஸ் அ கொகசிவ் ஸ்ட்ராட்டஜி. ஆஸ் இட் டோல்ட், எல்லாமே ரெடி, பட் அங்கே ஒரு கொகசிவ் ஸ்ட்ராட்டஜி இல்லை. Andrew began interviewing the experts on site to find out what they know, as you said. As he listened, he learned that his original plan of entering the mine through tunnels wasn't an option. ஸோ டனலில் போட்டு வந்து ஜேசிபி வச்சு எல்லாம் பெரிய பெரிய எர்த் மூவர் வச்சு ஒரு டனலை கிரியேட் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அவுட் ஆஃப் பிக்சர். He quickly shifted his attention to the drilling and set out to appoint the right leaders to coordinate that effort. So tunnel out of picture, drill தான் ஒரே வழி. ஸோ அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. Andrew intentionally didn't hand the reins to the most experienced drillers or the most aggressive or assertive managers. அகைன் நம்ம திரும்பியும் வந்து ஒரு ட்ரில்லிங்க்கு ஒரு லீடர் தேவை. ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாரா எக்ஸ்பீரியன்ஸ் கையே அவனை கூட்டணும் வாடா அப்படின்னு பண்ணாமல் திரும்பி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி he put the people with the strongest pro-social skills in the charge. திரும்பியும் அவரும் அதே தான் பண்ணுறாரு. The mine superintendent who ended up spearheading the collaboration between the drillers was known for his consultative leadership style. He went out of his way to seek the team's input and strategy and walk them through his reasoning as he made each and every decision. லிசன் பண்ணுறாங்க, ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது ரீசன் அவுட்டும் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ நான் தான் லீடர், நான் பண்ணுறது தான் அப்படின்னு ஒரு அந்த டைம்லையுமே இல்லாமல் ரீசன் அவுட் பண்ணி ஒரு டிசிஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. டியூ டு த கொலாப்ஸ், மைன் வாஸ் இன்க்ரீசிங்லி அன்ஸ்டேபிள் வித் த கிரவுண்ட் ஷிஃப்டிங் as the team worked to maximize the chances of rescue. Andrew and his colleagues made a critical decision. Instead of committing to one drilling plan, they would pursue multiple plans. டைம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு ட்ரில் போட்டால் எதாவது நடந்துருச்சுன்னா இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா மல்டிபிள் பிளான்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஆண்ட்ரூ வந்து நினைக்கிறாரு. ஸோ he needed the idea. He started holding daily meetings with full rescue team. As he put it later, he knew there would be no super leader who had all the answers. It was the time for the build a team process and organization system to unlock the collective intelligence. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். இங்கே தான் வந்து இந்த சாப்டரோட மெயின் அப்ஜெக்டிவே. ஸோ இனிமேல் தான் அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நான் முன்னாடியே ப்ரோமோவில் சொன்ன மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ரைட்டிங் அப்படின்றத வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். பட் இந்த கதையில் அவர் எப்படி பண்ணாருன்றதை பார்ப்போம். In Chile, Andrew didn't get the best ideas by gathering his team for long brainstorming sessions. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து மீட்டிங்கை கூப்பிட்டு நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி தான். ஆனால் ஆடம் மெக்காண்ட் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ரொம்ப இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயின் ரைட்டிங் பண்ணுங்க, எழுத வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. So instead, he and his colleagues established a global brain writing system to crowdsource research and rescue proposal from diverse network of contacts. சரி நினச்சி பாருங்க, அந்த டீமில் வந்து 32 பேர் தான் இருக்கும். இப்போ பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணோன்னா 32 பேரோட ஐடியா தான் கேட்க முடியும். இன்ஸ்டெட் ஆண்ட்ரூ என்ன பண்ணுறாருன்னா, சில்லி மைனிங் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் அவர் வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாரு. இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இதுதான் வந்து இப்போ வந்து நிலமை, இப்போ வந்து யார் வேணால் எனக்கு வந்து ஐடியா கொடுங்க. சில்லி ஃபுல்லாகவே சொல்லலாம், நான் கூட சொல்லலாம், நீங்கள் கூட சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல் இன் தி இன்டர்நெட் நவ். உனக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் பிரெயின் ரைட்டிங். இப்போ வந்து நீங்கள் ஒரு தமிழ் டீச்சர், உங்களுக்கு என்ன தெரியும் மைனிங்கை பற்றி? இப்போ நான் பிரெயின் ஸ்டார்மிங்கில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட கருத்தை எடுத்துப்பேன்னு நினைக்கிறீங்களா? பிரெயின் ஸ்டார்மிங்கில் நான் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டே கிடையாது.
இங்க அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லில் எக்ஸ்பர்ட் டீம் தானே எடுக்கிறேன் நான். அப்போ எக்ஸ்பர்ட் இப்போ நீங்க எடுத்த உடனே உங்க ரெஸ்யூம்ல நான் பார்ப்பேன். கரெக்ட். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும்போது நான் ரெஸ்யூம்ஸ் தான் எடுப்பேன். இங்க வாழ்வா சாவா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் ஒரு ரெஸ்யூம்ஸை பார்ப்பேன். யார் யாரெல்லாம் மைண்டில் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மைனோட என்ன தெரியும், உங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன தெரியும், நீ என்ன ட்ரில்லில் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்க, அப்போ தான் வந்து நான் உங்களை கேட்கறதுக்கே வந்து தோணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் அ லீடராக நீங்கள் என்னை யாரோ ஒருத்தருக்கு சொல்லணும், அவங்க ஒருத்தங்க ஐடியா வச்சுருக்காங்கன்னு. என்னால் எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தான் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும். பட் வேறாஸ் இப்போ வந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ண உடனே எனிஒன் கேன் ப்ரெசென்ட் தர் வியூ. ஸோ அப்படின்னும் போது அங்கே வந்து இவர் அந்த பிரெயின் ரைட்டிங்கை வந்து ஓப்பன் அப் பண்ணி விடுறாரு. அண்ட் that team gathered submission from around the world via Chile's Ministry of Mining website. They also invited the ideas from the sources as varied as NASA, Chilean Navy, Navy, Australian company that specializes in 3D mapping software for the map. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஆஃப் அமெரிக்கன் ட்ரில்லிங் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுமே பண்ணுறாங்க, who are there in Afghanistan. They ranked the proposals on feasibility and then interviewed the people with most promising submission. Hundreds of ideas poured in and some were far-fetched. One contributor suggested strapping the panic buttons to thousands of mice and letting them loose in the mine, hoping that the miners would find them. எலி மேலே வந்து ஒரு பட்டனை வச்சுட்டு எலியை உள்ளே விடுங்க, எலி எப்படியோ ஓட்டக்குள்ளே போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பட்டனை தட்டினாங்கன்னா ஈஸியாக வந்து மேப் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஐடியாஸும் உள்ளே வருது. அவங்க அதையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அனதர் had spent 2 weeks inventing a miniature yellow plastic telephone to send down a hole to the miners. ஒரு சின்னதாக வந்து எல்லோ கலர் ஒயரை வச்சு ஒரு ஃபோனை இது பண்ணி நம்ம அந்த தீப்பெட்டிலாம் விளாடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நிஜமாலே வந்து ஒயரை வச்சு ஒரு ஃபோனை வந்து ஒரு கண்டுபிடிச்சி இப்போ வந்து இந்த ஒயரில் விடுங்க, நம்ம 2 பேர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து படித்த உடனே வந்து குபீர்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா இதெல்லாம் வந்து டைனோசர் காலத்திலே செத்து போச்சுன்ற ஐடியா அதெல்லாம். பட் அந்த ஐடியாவும் வந்து அவங்களோட நாலேஜுக்கு அவங்க கொடுக்குறாங்க. பட் இவங்களுக்கு படிக்கும் போது சிரிப்பு வருது. லைட்டர் மொமெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இவ்வளோ ஒரு ப்ரெஷர் மொமெண்ட்லையும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்துட்டு சிரிப்பு முட்டுறதுக்கு வந்து உதவுதே அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க எல்லாரும். Thankfully, some of the submissions provided more than entertainment value. Independent mining engineer pitched the idea of transporting food and water via 3.5-inch tubes. So 3.5-inch tubesல வந்து வாட்டர் அனுப்பலாம், அது மாதிரி வந்து ஃபுட் அனுப்பலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷும் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அவங்க ஃபுட்டெல்லாம் கிடைக்குது. ஸோ டீம் அடாப்டட் சஜஷன் ended up becoming a lifeline for the miners. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஓகே, கேமரா கூட உள்ளே விட்டுட்டாங்க, எல்லாமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் கிடைக்குது. ஸோ எல்லாமே இந்த போர்ட்டல் வழியாக வந்த ஐடியாஸ் தான். பட் இவங்க கடைசி வரையும் ஆடியோ எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல. Somehow they are failing to establish the audio. Finally they swallowed their pride and called for the tiny yellow phone. அந்த $10 யூஸ் பண்ணி அந்த எல்லோ ஒயரை விட்டு நீங்க ஃபோன் பேசலாமே அப்படின்னு சொன்ன போது யாரெல்லாம் சிரிச்சாங்களோ. ஆனா அந்த லீடரோட குவாலிட்டியை பார்த்தீங்களா, ட்ரை பண்ணிட்டு வரல அப்படின்னா அசிங்கமே படாம அதே பண்ணிடலாமே அப்படின்ட்டு திரும்பி போய் அந்த $10 இன்வென்ஷனை திரும்பி அந்த ட்ரில் வழியாக விட்டு அவங்க ஆடியோ கம்யூனிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் தி லீடர்ஷிப் ஸ்கில், திஸ் இஸ் தி கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். எல்லாமே எடுத்து வச்சு அதை வந்து ப்ரெஜுடியூஸாக இல்லாமல் நடக்கலைன்னா திரும்பியும் அசிங்கப்படாமல் பின்னாடி ஈகோ இல்லாமல் அவர் வந்து பண்ணி கடைசியில் பண்ணி விட்டாங்க. Having located the miners and open communicated the lines, the rescue teams moved full speed ahead on the extracting them. The plan A was used to massive drills to bore a hole. அதான் பிளான் ஏ, பெரிய ஹோல் ட்ரில்ல போட்டு வெளியில் எடுக்கணும் அப்படின்றது. The problem was that it was expected to take 4 months. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா 4 months வந்து தேவை. நம்மளுடைய சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்களோட யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நோய் வரலாம், திடீர்னு வந்து கீழே விழுந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் ஐ செட், ஆண்ட்ரூ வந்து செகண்ட் இது கண்டிப்பாக தேவை, செகண்ட் பிளான் தேவை, பிளான் பி வேணும் அப்படின்ட்டாரு. The most extensive analysis of collaboration lessons from the rescue team was led by my colleague ஹேமி. ஸோ இங்கே இன்னொரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவரோட கொல்லீக் வந்து ஹேமி. அவங்க வந்து என்னென்னா she started a career as engineer and became a disciple of Richard Ackmans. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இன் டீம். ஸோ எந்தத்தெல்லாம் டீம் அவர் வந்து இந்த மிலிட்ரியில் நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து போகிறாங்கன்னா அங்கே ஒரு சின்ன சின்ன டீம்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் எப்படி வந்து கொகசிவாக வந்து இருக்கணும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே பெரிய பெரிய, ஸோ அந்த மாதிரி வந்து அதில் ரீசர்ச் பண்ணி அதில் ஹேண்டில் பண்ணுறவர் தான் ரிச்சர்ட்.
அவரோட சிஷ்ய பிள்ளையா வந்து இந்த ஏமி இருக்காங்க. ஆஃப்டர் இன்டர்வியூங் மெனி கீ பிளேயர்ஸ், இந்த போர்ட்டல் வழியாக நிறையா வருது பார்த்தீங்களா, அவங்களோட வேலை இதெல்லாம் படித்து பார்த்து எந்த வந்து உபயோகமாக இருக்கும், ஏன்னா அவங்க அந்த ஸ்கில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்ட்ரூக்கே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு யங் இன்ஜினியர் இகார் 24 வயசு அந்த ஆளுக்கு, அவர் வந்து ஒரு வியர்டான ஒரு சஜஷன்ஸை சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆன் சைட் delivering equipment when he bumped into the geologist overseeing the drilling. So he told them about an idea. He had to assess the miners faster. It was a bold alternative to the plan A. Instead of slowly drilling a new hole, what if they rapidly expanded one of the existing holes? Igor thought they might be able to do it with a tool called cluster hammer, a special drill designed to smash the right through the rock. அது மாதிரி ஒரு கிளஸ்டர் ஹேமர்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனால் இகாருக்கு தெரியும், அவருக்கு வயசு 24, சும்மா அடிச்சு விடுவோம் தான் அவர் அடிச்சு விடுறாரு, நம்மளெல்லாம் யார் மதிக்க போறா அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஏமி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது கொஞ்சம் வந்து வேல்யூபிளாக இருக்கும் போல இருக்குன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இகார் didn't expect his suggestions to go anywhere. He was one of the youngest and least experienced engineer at the site. His role was to advise the drill operators on how to use his company equipment effectively, not to propose any new strategies or technology. ஸோ அந்த ஆள் போயிட்டு சும்மா இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிற அவரோட வேலை தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலையை மட்டும் தான் செய்ய அப்படின்னு. அந்த டீமில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. பட் இந்த இடத்துல அவர் சும்மா போட்டதுனால, ஏமி கண்ணில் பட்டதுனால உடனே வந்து ஆண்ட்ரூ கிட்ட போய் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அந்த ஆளை வந்து ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சு சொல்லுங்கள், 2 ஹவர்ஸில் நான் வந்து மீட் பண்ணுறேன், ப்ரெசன்டேஷனே ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்ட்டு. இகாருக்கு வந்து ஒன்றுமே முழிக்கிறான். இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்கலையே நான், என்ன திடீர்னு ப்ரெசன்டேஷன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இமிடியேட்டாக அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. காமெடி என்னன்னா, he wasn't sure whether the right tool even existed. அவன் எங்கேயோ படிச்சிருக்கான், படிச்சதை வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், திடீர்னு அது சொல்லும் போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், he started calling all the அமெரிக்கன் கம்பெனி, அவர் எங்கெங்கெல்லாம் படிச்சாரோ அந்த மேனுஃபேக்சரர்லாம் கால் பண்ணி, எப்போ பிளான் ஒன்று போடுங்க எனக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னு. அது என்னன்னா வந்து they predicted that it would only take a month and off, 1.5 monthsலேயே பண்ணிடலாம். with the speed came again higher risk இருக்கு, ஏன்னா இதெல்லாம் முன்னாடி பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அந்த கிளஸ்டர் ஹேமர் யூஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு ட்ரில் போட்டுலாம் நடந்ததே கிடையாது. ஸோ அப்படியும் போது வந்து இது எவ்வளோ பெரிய இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு இடம் கிடையாது. ஸோ ஆனாலுமே வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறான், அந்த ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணி வந்து போட்டுடுறான். லேட்டர் த டே when Igor presented the idea, Andrew didn't shut him down. He wasn't looking for an excuse to say no. ஆண்ட்ரூ வந்து நோ சொல்லணும்னு அந்த மைண்ட்லேயே வரல. சின்ஸ் he is having the pro-social skill, அவர் என்ன பண்ணுறாருன்னா நிஜமாலே என்னதான் விஷயம் இருக்குன்னு கேட்கறதுக்கு வராரு அவர். ஸோ மற்ற லீடர்ஸ்லாம் என்னன்னா ஒரு கட்டாயத்துக்கு வருவாங்க, ஒரு ப்ரீஜுடிஸ் இருக்கும் அவங்க மைண்டில், சின்ன பையனுக்கு என்ன தெரியும், சரி தேவையோ ஏதோ ஒரு ரூல் இருக்குது கேட்கணும்னு கேட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க. ஆனால் ஆண்ட்ரூ அப்படி பண்ணல. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இகார் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்பைட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் he listened to me and asked question, gave it a chance. Andrew asked him to put together a pitch for the Chile's mining minister. எல்லாம் கேட்டுட்டு ஓகே ஃபைன், இதை நீ போய் மினிஸ்டர் கிட்ட போய் சொல்லு போ அப்படின்ட்டாரு. ஸோ இந்த ஐடியா வாஸ் அப்ரூவ்ட், ஏன்னா 1.5 மாசத்துல வருது அப்படின்னு ஒன்று. இட் வாஸ் த பிளான் பி. ஸோ அவர் யோசிச்சு வச்ச அந்த பிளான் பி இதுதான். ஸோ பிளான் ஏ நடக்குது, பிளான் பியும் சைடில் போகுது. 2 plans would operate in parallel. In many organizations, Igor wouldn't have had the chance to pitch his idea in the first place, let alone have it adopted. In a normal organization, he would never have spoken up. ஃபர்ஸ்ட் இவன் பிச் பண்ணாதானே கேட்க முடியும். பட் அந்த கல்ச்சரே இல்லை அப்படின்னா இவன் பிச்சே பண்ணியிருக்க மாட்டான் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே லீடராக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, அங்கே ஒரு அட்மாஸ்பியரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். இவர்கிட்ட சொன்னா அப்படின்னா வந்து இவங்க கேட்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் ஒரு லீடரோட பெரிய வேலையே. அவன் அப்ரோச்சபிளாக இருக்கணும், டைரக்டாக மீட் பண்ண முடியலனாலுமே அங்கே ஒரு அவென்யூஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கியான்றத விஷயம் வச்சு தான் ஹவு குட் யூ ஆர் அ லீடர் அப்படின்றத பொறுத்து இருக்கு. பட் ஸ்டில் யார் வேணா பிச் பண்ணலாம். அகைன் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் யார் வேணா பிச் பண்ணலாம். பட் எந்த ஆஃப் தி டே அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆஸ் அ லீடராக எனக்கு தான் வந்து அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்து ஆண்ட்ரூ எடுக்கிறாரு. ஸோ அப்போ அங்கிருந்த தைரியம்லாம் எப்படி வருது? ஸோ அதுனா வந்து குருட்டு நம்பிக்கைலாம் கிடையாது. பட் அது எல்லாம் பின்னாடியும் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன், ஒரு இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து play ஆகும். So when I first learned about the Igor pitched his plan B, I immediately recognized the hallmark of lattice system.
it was why we was able to bring his idea to geologists supervising the drilling, and why they took him straight to the top despite his youth and experience. இங்கே லாட்டைஸ் சிஸ்டம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. குயிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையுமே சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் ஐடி இது ரொம்ப நடக்கும். எனக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பார், டீம் லீடுக்கு மேலே மேனேஜர், மேனேஜருக்கு மேலே டெலிவரி மேனேஜர் அப்படி இருப்பாங்க. ஸோ இங்கே எப்படின்னா வந்து கிளாஸ் லீடருக்கு மேலே கிளாஸ் டீச்சருக்கு மேலே வந்து ஹெச்ஓடி இருப்பாங்க, ஹெச்ஓடிக்கு மேலே பிரின்சிபல் ஆர் கரஸ்பாண்டன்ட் அப்படி இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து எதனா வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் எனக்கு மேலே இருக்கிற ஒரு ஹையரார்க்கிக்கு மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்ல முடியும். கிளாஸ் டீச்சர் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? டைரெக்டாக நான் ஹெச்ஓடி கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அவனை வச்சு செஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இது வந்து லேடர் அப்படின்வாங்க, ஒரு லேடர் மேலே தான் போக முடியும். ஸோ அப்போ என்னோட ஐடியாவை ஃபஸ்ட்டு வந்து என்னோட டீம் லீட் அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் மேனேஜர் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டாப், இது வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படின்வாங்க. திஸ் இஸ் வெரி இன்எஃபெக்டிவ். ஏன் அப்படின்னா என்னோட லீடருக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில் இல்லை, ப்ரோ சோஷியல் ஸ்கில் இல்லை. எப்படியோ ஒரு லீடர் ஆகிட்டான் அப்படின்னா அவன் கீழே இருக்கிறவனை மேலே ஏறவே விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துடும், திடீர்னு இவன் வந்து பிச் பண்ணி எனக்கு வந்து மேலே போயிட்டான் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுனால அவங்க வந்து அடக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே வேணால் நடக்கும், இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கும், இல்லை கவர்மெண்ட் இதுலேயும் நடக்கும். ஸோ இதுதான் லேடர் சிஸ்டம். பட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா லாட்டைஸ் சிஸ்டம் வந்து வச்சுக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து மல்டிபிள் மேனேஜர்ஸ் வரமாட்டாங்க. பட் இப்போ என்னோட லீடர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா தேர் ஷுட் பி சம் அதர் மெக்கானிசம் டு ரீச் அவுட் டு சம் பிளேசஸ். அது நான் பேசுறத வந்து கேட்கறதுக்கு வேற ஒரு அவென்யூ இருக்கணும். அதுதான் வந்து லாட்டைஸ் சிஸ்டம். இட்ஸ் கால் மேட்ரிக்ஸில் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ இந்த கதையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டார். அப்போ வந்து யார் வேணா எது வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூட்டினி நடக்குது. ஸோ தெர் இஸ் சம் வே டு ஹியர் வாட் அதர்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்ற அதுதான் அந்த லாட்டைஸ் சிஸ்டம். இல்லை இந்த மாதிரி லாட்டைஸ் சிஸ்டம்ல தான் வந்து இகாரோட பிளான் வந்து தெரியப்படுது. அதுதான் பிளான் பியா வருது. The plan B was moving even slower than anticipated actually. Plan B was looking better. ஸோ அந்த கிளஸ்டர் ஆம்பர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது, அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அண்ட் அன்டில் இட் ஸ்டாப் ஒர்க்கிங் ஆல் டுகெதர். கதையில் ஒரு ட்விஸ்ட் வருது. எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா எப்படி கதை ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்கும்ல. ஸோ அந்த பிளான் பியுமே வந்து இப்போ பிரச்சனையில் இருக்கு. த தேர்ட் ஆஃப் த வே டவுன் இட் கெப்ட் ஸ்பின்னிங் பட் ஸ்டாப் கட்டிங். ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனால் கட் பண்ணலை. ஸோ பாதியில் போய் நின்றுடுச்சு. இட் வந்து ஒரு மெட்டலில் போயிட்டு அடிச்சு நின்றுடுச்சு. ஸோ அந்த மெட்டலை தாண்டி போக முடியல. இது வந்து ராக்னா அது கட் பண்ணிடும், மெட்டலை வந்து கட் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் கெப்ட் ஆன் ஸ்பின்னிங் அண்ட் இட் ஸ்டாப். ஸோ நேச்சுரலி தே நீட் டு ஸ்டாப் தி பிளான் பி. ஸோ ஒரு வழியே இல்லை, பிளான் பியை ஸ்டாப் பண்ணோம். ஆனால் இகாருக்கு எப்படி இருக்கும்? டே இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு. ஆனால் இகார் என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் முடியாது, நான் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு. அவர் என்ன ஐடியா தெரியுமா சொல்கிறாரு? இந்த இதுலலாம் அந்த பிளே அரினாலாம் போனீங்கன்னா மாலில் இந்த சின்ன சின்ன அந்த பொம்மைலாம் வச்சுருப்பாங்க ஒரு கண்ணாடிக்குள்ளே. நீங்கள் வந்து ஒரு கிளா மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து எடுத்து ஒரு இடத்துல போட்டிங்கன்னா அந்த பொம்மை உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் படத்தில் பார்த்தீங்க. அந்த ஆர்கேட் மாதிரி அந்த ஒரு சின்னதாக அது வச்சு வைக்கணும். ரொம்ப அது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து நிற்காது. அவன் என்ன எப்படி போட்டிருப்பான், அந்த கிளா வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிடிச்சாலுமே அந்த வெயிட்டில் வந்து அது கீழே விழுந்துடும். ஸோ அது வந்து ஒரு டெக்னிக்னு வச்சுங்களேன். அது வந்து யாருமே ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, காசு வாங்கிப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி ஒரு கிளா வந்து இருக்கு, அந்த கிளா வச்சு அந்த இது வந்து எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிடலான்னு. எவ்வளோ ஒரு இது எப்படி இருக்கும் ஒரு லீடர்? நீங்கள் அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும்போது அந்த ஆர்கேட்ல இருக்குமே, நீங்கள் அது மாதிரி ஒன்று எடுத்து ஒன்று பண்ணிடலான்னு ஒரு ஐடியா பிச் பண்ணும் போது நானாக இருந்தால் காண்டாயிடுவேன். ஆனால் அவர் அதையும் ஒத்துக்கிறாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, is a master of that my wife Alison is a master of that machine, but we had no idea it served a purpose higher than winning the plushie teddy bear. So it was exactly the kind of approach they needed. So if they could lower a metal jar and clamp his teeth around the obstructing piece of metal, they could extract it and then clear the hole. So when Igar first suggested the claw machine to few of the people on site, they didn't listen at all. But due to the lattice system, நம்மளுடைய சொன்னல இந்த lattice systemனால again he knew that he had other routes to get this idea heard. ஸோ அப்போ இன்னொரு அந்த அவென்யூ மூலமா போய் அவர் ஐடியா திரும்பி பிச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. Finally, after 2 days of having the idea ignored at lower level, Igor managed to get the audience with again Chile Mining Ministry himself.
ஃபர்ஸ்டே எங்கே அவர் அப்ரூவ் வாங்கினாரோ திரும்பி இதே ஒரு ஐடியாவை கொடுத்து மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 5 days they tried and failed until it finally captured that broken drill bit, lifted it out and opened the hole. Best claw prize ever. டெடியை வந்து எடுத்தது இப்போ வந்து அந்த பிட்டை வந்து எடுத்துருச்சு. To everyone's relief, plan B was on track. Then late one evening following a month, after a month, the rescue worker went down through the hole in a capsule. ஒரு capsule அனுப்புறாங்க. Shortly before midnight, the capsule came back carrying the first miner. And less than 24 hours later, the rescue capsule carried the foreman, the last of 33 miners, out through the hole. Ego's claw idea saved his plan B, and his idea for plan B helps to save the 33 lives. ரெண்டு ஐடியா கொடுத்துருக்கான். 33 பீப்புளை வந்து அவன் தான் வந்து 24 பையன், எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவன் எங்கேயோ கேள்விப்பட்டதை வச்சு அவனுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்போஷரை வச்சு மேலே போய் அவன் வந்து இந்த 33 மைனஸை வந்து காப்பாற்றிருக்கான். பட் கிரெடிட் கோஸ் டு ஹெட். எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுத்து மேலே போய் அந்த சிஸ்டத்தை உருவாக்கி அவர் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வச்சதுனால 33 மைனஸை வந்து காப்பாற்றிருக்காங்க. இது எங்கன்னா நடந்திருக்குமா? 24 வயசு பையன் அவனால தான் வந்து இது நடந்தது அப்படின்னு நினச்சா எந்த ஒரு கதையில் கூட நம்ப மாட்டாங்க அதை. பட் அது வந்து ஒரு ரியலாக அது நடத்தி காமிச்சிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்டோரி, த ரியல் ஸ்டோரி விச் ஹேப்பன் இன் 2010 இன் சில்லி. ஸோ இதுதான் ஒரு லீடருக்கு வந்து ஒரு அழகு. ஸோ இதில் அகைன் நான் சொன்ன மாதிரி நிறைய தியரிஸ் உள்ளே இருக்குது விச் ஐ டிடன்ட் டச் அப்பான். ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் த ஃபீட்பேக் ஆர் எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ். ஸோ அதில் வந்து அந்த தியரியை நான் அட்டாச் பண்ண முடியும்னா ஐ வில் குயிக்லி டூ தட். ஸோ ஓவர் டு ஆசி. இல்லை, எப்பயுமே வந்து கலெக்டிவாக இருக்கும்போது நிறையவே பண்ணலாம்ல. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று நான் படிச்சிருக்கேன். ஒரு இதில் டூத் பேஸ்ட் கம்பெனி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், டூத் பேஸ்ட் கம்பெனியோட இதை பெருக்கணும், பிஸ்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகணும். அதுக்காக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஆளாளுக்கு ஐடியா சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு எந்த ஐடியாவும் இவருக்கு ஒத்தே வரல. எம்டிக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. அப்போ டீ பாய் டீ கொண்டு வந்து வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு ஐடியா சொல்லவா சார் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுப்பா அப்படின்றாங்க. எல்லாரும் அப்படியே மூஞ்சி சொல்லிக்கிறாங்க. அந்த எம்டி சொல்றாரு, சொல்லு சொல்லு அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த டூத் பேஸ்ட் வர வாய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பெருசாக்கிருங்க சார். அப்போ வந்து நம்ம அன்மைண்டட்லி வி வில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்போம். கண்டிப்பாக அந்த பேஸ்ட் ஜாஸ்தி தான் வரும். அப்போ ஒரு மாதம் வர வேண்டிய பேஸ்ட் வந்து 20 days அவங்களுக்கு கம்மி ஆகிடும், குறைஞ்சிரும், தீந்துரும். அப்போ திருப்பி வாங்குவாங்கல்ல, அப்போ பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடு, அதுதான் பிஸ்னஸ்க்கு ஒரே வழி அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி எங்கேருந்து ஐடியாஸ் வர்றதுன்றதை விட பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு பார்த்தா சக்ஸஸ் கிடைக்கும். அதுதான் என்னுடையது. இல்லை, இதில் என்னென்னா லீடர்னு சொல்லும் போது சட்டுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, டீம் லீடராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா லீடர்னு? ஸோ எல்லாருமே லீடர் தான். ஸோ இங்கே வந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து இவர் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கணும்னு சொல்லும் போது இட்ஸ் நாட் அபவுட் தி டெசிக்னேஷன். ஸோ அப்போது ஒரு நம்ம வந்து லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அஸ் அ அப்பாவா அஸ் அ அம்மாவா இதில் இருக்கிற லெசன்ஸை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங் வந்து இன்எஃபெக்டிவ் நான் சொல்லிட்டேன். ஸோ பிரெயின் ரைட்டிங் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்போது வந்து நான் பர்சனல் டைம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். ஸோ ஈச் டே அந்த நைட் பர்சனல் டைம் தேவை. ஸோ இப்போ நான் வந்து எதனா வந்து பசங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்துட்டு உங்கள் குழந்தை வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு முக்கால்வாசி டைம் வந்து குறைய தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து கோவம் வரும். அந்தந்த டைமில் ரியாக்ட் பண்ணுவோம். பசங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ரியாக்ட் பண்ணுவோம். எதனா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வந்து இந்த மாதிரி எதனா வந்து தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து அது வந்து தப்பாக தெரிஞ்சால் அது வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் பேரண்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு பர்சனல் டைமில் போயிட்டு அதை பற்றி பேசுங்க அப்படின்வாங்க. ஸோ அது வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பாதரிங்காக இருக்குது, அதை வந்து குழந்தைங்கிட்ட சொல்லி ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதை நான் ஒரு 5 பாயிண்ட் எழுதுறேன், அம்மா ஒரு 5 பாயிண்ட் எழுதுறோம், நீயும் வந்து 5 பாயிண்ட் எழுது. ஸோ திஸ் இஸ் தி பிரெயின் ரைட்டிங். பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா பசங்க வந்து ரொம்ப வெகுளித்தனமாக வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. முன்னாடியே வந்து அந்த
கேட்டிலுக்கு சொல்லும் போது அப்போ வந்து மாடு வந்து கொலை பண்ணிடலாமா, மாடு ஓனரை ஷூட் பண்ணிடலாமா அப்படின்னு இந்த குழந்தைங்கள தான் சொன்னாங்க. விச் இஸ் இன்னும் அபத்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிவிடுவோம்னா நம்ம டப்புன்னு ஷட் பண்ணிடுவோம். இதுதான் இந்த குழந்தைங்களாம் கூட்டினே வர இந்த இடத்துக்கு நம்மளே மீட். அப்போ இது என்ன, இதுதான் வந்து இது இன்எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோவர்ட் இருப்பான், அந்த இடத்துல வந்து எக்ஸ்பர்ட் இல்லாமல் இருப்பான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு 10 பேர் கும்பலில் ஓகே நீங்கள் கேட்டலை பற்றி சொல்லுங்கன்னும் போது நீங்கள் உடனே வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜாகன்ஸில் ஒருத்தங்க அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், மீதி 9 பேர் அடிப்பினாடி வந்துடுவான். ஓ அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வைக்கணும்னா கொஞ்சம் படிச்சிருக்கணும் போல இருக்கு, இவருக்கு மேலே எனக்கு எதனா தெரிஞ்சிருந்தா தான் நான் வந்து சொல்லணும். இப்போ நான் வந்து எனக்கு இருக்கிற மைண்டில் வந்து சும்மா வந்து இது பண்ணிட்டோம் வந்துன்னா கேட்டல் கொஞ்சம் அடைக்கலான்னு சொல்லும் போது நான் ரொம்ப ஸ்டூப்பிடாக வந்து சவுண்ட் பண்ணுவணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அப்போ வந்து அந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஃபெயில் ஆகுது. அதே தான் குழந்தைத்தனையில் என்ன பண்ணணும்னா பிரெயின் ரைட்டிங் பண்ணும்போது அவங்க எழுதுவாங்க, எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா எவ்வளோ அபத்தமாக இருந்தாலும் ஸ்டில் அவங்க சொன்னதை வந்து அவங்க நினச்சதை எழுதிட்டாங்க. இப்போ அந்த 15 பாயிண்ட் வச்சு நம்ம வந்து எது பெட்டர்ன்னு பேசும்போது பிரெயின் ரைட்டிங்க்கு அப்புறம் பிரெயின் ஸ்டார்மிங் வருது. சின்ன சின்ன தியரி தான் இங்கே. ஸோ அதை பண்ணலாம். லாட்டை சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி பர்சனல் டைமில் இப்போ வந்து அந்த டைமில் நம்ம வந்து சொல்லும் போது வந்து ஓ எனக்கே நீ வந்து அட்வைஸ் சொல்கிறியா, குழந்தைங்களும் சொல்லுவாங்க அப்பா என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, அம்மா என்ன அப்படி பண்ணிட்டேன்னும் போது எனக்கே நீ அட்வைஸ் பண்ணுறியான்னு ஒரு கோவம் வரும் அந்த டைமில். அப்போ ஆனால் இந்த மாதிரி ஒரு லாட்டை சிஸ்டம் அந்த டைமில் சொன்னால் தான் கோவம் வருது. பர்சனல் டைமில் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் லெட்டர் எழுதி போடலாம். சில புக்ஸ்லாம் நான் படிப்பேன் லெட்டர் எழுதி போடலாம் அப்படின்வாங்க. ஸோ கிளாஸ் டீச்சர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து லெட்டர் எழுதி போடுவாங்களாம். ஓகே ஐ நோ யூ ஆர் அ குட் கிட், ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணும் போது வந்து என்டையர் கிளாஸே வந்து கெட்டு போகுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு வந்து உன்னோட நீ வந்து ரொம்ப துடிப்பாக இருக்க, ஐ லைக் யுவர் என்தூசியாசம், பட் அது வந்து இந்த கிளாஸ் அஃபெக்ட் பண்ணும் போது மட்டும்தான் எனக்கு சேடாக இருக்கு, மற்றபடி நீ பண்ணுறதெல்லாம் சூப்பர், நீயே வந்து ஒரு வழி சொல்ல அப்படின்னு அவங்க லெட்டர் எழுதி போடுறாங்க. அந்த இடத்துலயே சொல்லலை, அந்த இடத்துலயே கொட்டு வைக்கும் போதோ அந்த இடத்துலயே கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லும் போது தான் அங்கே வந்து ஒரு ஹர்ட் ஆகுது போது ஒரு கேம் வரும், நீ பெரியாலாம் நான் பவர் கேம் வரும். 10th இது டீனேஜ்லாம் போகும்போது அவன் வந்து அது ப்ரைடாகவே எடுத்துப்பான் வெளியில் போகிறதெல்லாம். அது இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு அவங்க லெட்டர் எழுதி போடும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ மிஸ் இப்படியும் யோசிக்கிறாங்களா, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு தீர்வு நீயே சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அவன் வந்து எழுதி போடுறான், மேம் நான் இனிமேல் சைலண்டாக இருக்கேன், இல்லை கடைசி 5 நிமிஷம் வந்து நீங்கள் டைம் தாங்க நான் இது பண்ணுறேன்னும் போது அங்கே ஒரு சூப்பராக ஒரு ஐடியா அவனே தரான். அவன்கிட்ட இருந்தே ஒரு ஐடியா வரும்போது அதை அவன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகும். ஸோ அதுதான் வந்து பிரெயின் ரைட்டிங். ஸோ இதையும் பண்ணலாம், லாட்டை சிஸ்டம் பண்ணலாம். ஸோ இங்கே இன்னொரு ஒரு சின்ன தியரி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ when we select the leaders we don't usually pick the person with the strongest leadership skill. ஸோ நம்ம முன்னாடியே கேட்ட மாதிரி கிளாஸ் லீடர் யாரா வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது யார் ரேங்க் எடுக்கிறானோ எவன் வந்து மேம்க்கு வந்து கிட்ட வந்து சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறானோ அவனை தான் எடுப்பாங்க. So we don't usually pick the person with the strongest leadership skill. We frequently choose the person who talks the most. It is called the Babel effect. So ஒரு இடத்துல வந்துட்டு விஷயமே தெரியலனாலும் டாப்பிக்கே இல்லாமல் கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய பேர் பேசுவானுங்க. அப்போ பேசும்போது என்ன ஆகிடும்னா இவனுக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கு, சே செம்ம இல்லாமல் டக்குன்னு உள்ளே வந்துடுறான், எதை சொன்னாலும் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிடுறான், என்ன ஒரு கெத்து அவனுக்கு, அவன் பயப்படவே மாட்டான், இவன் தான் லீடர்ஷிப்போட குவாலிட்டி அப்படின்ட்டு நம்ம என்ன தப்பாக நினச்சிக்கிறோம்னா யாரெல்லாம் சவுண்டாக பேசுகிறோமோ யாரெல்லாம் வந்து முதிரைக்கட்டத்தனமாக முன்னாடி எழுந்து பேசுகிறோமோ அவனுக்கு தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து தப்புன்னு சொன்னால் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதுக்கு ரீசர்ச் பண்ணணும். ஸோ ஆடம் கிராண்டர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் என்ன அதை கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஷோஸ் தட் த குரூப்ஸ் ப்ரொமோட் த பீப்புள் ஹூ கமாண்ட் த மோஸ்ட் airtime regardless of their aptitude and expertise. We mistake the confidence for the competence, certainty for the credibility, and quantity for the quality. We get stuck following people who dominate the discussion instead of those who elevate it. So dominant-ஆ ஒருத்தர் இருக்கான், எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஒருத்தர் இருக்கான்னா அவன் தான் லீடர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தப்பா வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். So it's not the loudest voice who rise the lead even if they aren't the qualified. The worst babblers are all the bulwarks. In many cases people with the poorest pro-social skill and biggest ego end up assuming the mantle at the great cost to the teams and organization. இது ஆர்கனைசேஷன்ல ஆரம்பிச்சு வீட்டில் ஆரம்பிச்சு நாடு வரைக்கும் பேசுறவன் வந்து தலைவன்,
பயப்படாம பேசுறான் பத்தியா, எனக்காக குரல் கொடுத்துட்டான், இப்படின்ற இந்த குவாலிட்டியை வச்சுதான் ஒரு லீடர்ஸை வந்து நம்ம பார்க்குறோமே தவிர்த்து அவன் ப்ரோ சோஷியலாக இருக்கானா, அப்ரோச்சபிளாக இருக்கானா, எல்லாரையும் கேட்குறான், லிசன் பண்ணுறானா, எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான ஒரு ரூலை போடுறானா அப்படின்றத வந்து யாருமே வந்து கேட்க மாட்டோம். அதை பற்றி பேசினாலுமே வந்து நிற்க மாட்டுது. ஸோ இது வந்து சும்மாவும் சொல்லலை, ரீசர்ச்சும் சொல்லுது. ஸோ வித் திஸ் ஐ எம் ஜஸ்ட் எண்டிங் அப். ஸோ